சிச்சி நீலாம் ஒரு பொம்பளையாக்க இப்படி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேலை பார்த்து எங்கள் அம்மா வந்து குத்து விளக்கு வாங்கி வச்சுன்னு வெக்கமே இல்லாமல் வீடியோ போட்டிருக்க அப்படின்னு ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க ஏன் நான் வெக்கப்படணும்? வெக்கப்படுறதுக்கு இதில் என்ன இருக்குது? எங்கள் அம்மா போய் யார்ட்டையாவது கடனை கப்பு வாங்கிட்டு வந்து 5 ரூபா வட்டிக்கு 6 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து சீர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆத்தாடி நம்ம பெத்ததாய வட்டிக்கு வாசிக்கு வாங்கிட்டு வர சொல்லி இப்படி இதை செய்ய அதை செய்யு கேட்டு வாங்குறமே மனச்சாச்சு இல்லையடா நம்மளுக்கு அப்படின்னு நான் வெக்கப்பட்டுக்கிறதுக்கு இதில் என்ன வெக்க இருக்குது? எங்கள் அம்மா என் கூடையே இருக்குது, எங்கள் கூடையே சமோசா வடை போட்டுக்கிட்டு எங்கள் கூடையே என் கூடையே இருக்கு பார்த்துக்கங்க. எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து என் கூட இருக்கிற எங்கள் அம்மா சும்மா நம்ம பிள்ளைக்கு பாரம் மறந்துடக்கூடாதுன்னு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுப்புட்டு என் வீட்டிலையும் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுப்புட்டு குடுன்னு 9 மணிக்கெல்லாம் ஓடியே போய் கட்டட வேலைக்கு போய் 500 ரூபாய்க்கு வேலை பார்த்து அந்த 500 ரூபா காசை யாருக்கும் எந்த காசும் கொடுக்காம உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டே வர்ற காசை என் தங்கச்சி நானும் தான். நாங்கள் 2 பேருக்கும் அண்ணன் தம்பி கிடையாது. அண்ணன் தம்பி எங்கள் ஆளுகளில் சீர் சினத்தியா அப்படி தாய்மாமன் சீர் சிமந்து வாரேன்ட்டு அப்படி தடகுடலாக கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போக நம்ம பிள்ளைகளுக்கு ஆள் இல்லாட்டாலும் நம்மளுக்கு உயிர் இருக்க வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு ஊர் மெச்ச கொண்டு போயிடணும் அப்படின்னு எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு நான் சின்ன வழக்கா போது மாட்டதுக்கு எங்கள் அம்மா ஆத்தாடி எல்லாரும் போல நம்மளும் கொண்டு போகணும். 4 சாதிச்சனை வரும், பார்த்தவங்க நாத்தனை வருவாங்க, எல்லாரும் வருவாளுங்க. பார்த்தவளுங்க கஷ்டப்படுறன்னாரு இப்படி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கான்னு நினச்சிடக்கூடாது. வீட்டில் இருக்கோம் எல்லாம் சாப்பிட்றோம் வைக்கிறோம், இது என் மகளுடன் நான் இருப்பேன். ஆனால் மகளுக்கு செய்ய வேண்டியதான் கரெக்டாக நான் செஞ்சிருவேன்ட்டு என்னை பெத்த அத்தா கஷ்டப்பட்டு எனக்கு அந்த வழக்கு சீதனம்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. அதை நான் சந்தோஷமாக மக்களுக்கு காட்டி சந்தோஷப்பட்டா அதில் ஒரு தொகை உனக்கெல்லாம் வெக்கமாக தெரியல இப்படி வாங்குறதுக்கு வேணாம் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கெல்லாம் மனசு இல்லை, இதை வீடியோவை எடுத்து போட்டேன்ட்டு என்னை வந்து கமாண்டில் பேசுகிறாங்க. அது போகாமல் பொங்கு சார் அவங்களுக்கு உங்கள் ஆத்தா பொங்கலுக்கு செய்யலைன்ட்டு எதுக்கு நான் வெக்கப்படணும்? எதுக்கு எங்கள் அம்மாட்ட கேட்குறதுக்கு வெக்கப்படணும்? அப்படியே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்தாப்பூவை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு நினச்சிருந்தா யாருமே தாய் வயிற்றுல பிறக்கக்கூடாது. ஆமாம், நம்மளை ஜனனி கீழே நம்மளை பெத்து கீழே உடையில ஆத்தா விடுற கஷ்டத்தை விடவா பெரிய கஷ்டம் இந்த பூமியில் பட்டுற போகிறாங்க. அன்னைக்கு கத்துவாங்களே உயிர் போய் உயிர் திரும்புமே உங்களை பெறுறதுக்கு. எல்லாருமே தன் பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்கிறேன். எங்கள் அம்மா எனக்காக வாழ்றதுன்னா நான் என் பிள்ளைகளுக்காக 3க்கும் வாழ்கிறேன். இன்றைக்கி வீடு கட்டி வாசல் கட்டி பெரிய லட்சக்கணக்கில் ஓட்டி என் புருஷன் சம்பாரிச்சு வீடு கட்டினாலும் அதுக்குள்ளே போகிற சந்தோஷத்தோட எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த அந்த பொங்க முட்டிலேயே அந்த குத்து வழக்குலேருந்தே எனக்கு இருக்குது சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு எந்த லட்சத்தாலும் கொடுக்க முடியாது. உங்களுக்குலாம் புரியுதா? ஆசை பிடிச்சி இதெல்லாம் வாங்கிட்டு சீதனம் எடுத்துகிட்டு போகிறேன்னு காட்ட கிடையாது. எங்கள் ஆத்தா எனக்கு கஷ்டப்பட்டாவது நம்ம மகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு சந்தோஷப்படுத்திப்படணும்னு எங்கள் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறன்றதே உங்களுக்கு காட்டுறேன். தாய்மார்கள் எத்தனையோ பேர் பிள்ளைய எப்படியோ போட்டுக்கிட்டு கைகளை விட்டுவிட்டு அது வாட்டுக்கு தான் மூப்புக்கிட்டு வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காது தெரியுமா நாட்டில். அப்படிலாம் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்காகவே எல்லாத்தையும் உழைச்சி வாழ்கிற தாயும் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தான் வீடியோவில் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஆத்தாவை பிடிக்குது. நான் லைக் பண்ணுங்க மக்களே. நான் பேசுகிறதும் சரின்றாலும் லைக் பண்ணுங்க.